சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 16. தென்னிந்தியாவில். மர்காவிலிருந்து தார்வார் வழியாக மைசூர் மாகாணத்தில் உள்ள பெங்களூர் சென்றார் சுவாமிஜி. அங்கு மருத்துவ அதிகாரியாக இருந்த டாக்டர் பல்பு என்பவரின் வீட்டில் தங்கினார். பல்பு கேரளத்தின் ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவர். உயர் ஜாதியினரின் அடக்குமுறைக்கும் கொடுமைகளுக்கும் மிகவும் ஆளானோர் ஈழவர்கள். எனவே உரிய தகுதி இருந்தும் அவருக்கு திருவாங்கூரில் அரசாங்க வேலை கிடைக்கவில்லை. அதனால் அவர் மைசூர் மாகாணத்திற்கு வர வேண்டியதாயிற்று. தமது சம்பளத்தின் கணிசமான பகுதியையும் ஓய்வு நேரத்தையும் ஈழவ சமுதாயத்தினரின் உயர்வுக்காக செலவிட்டார் பல்பு. உயர் ஜாதியினரின் அடக்குமுறை பற்றி பல்பு ஒரு நாள் சுவாமிஜியிடம் கூறிய போது சுவாமிஜி கூறினார், ஏன் நீங்கள் பிராமணர்களின் பின்னால் போக வேண்டும்? உங்கள் ஜாதியிலேயே ஒரு நல்ல மனிதரை கண்டுபிடித்து அவரை உங்கள் தலைவராக ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்டார். சுவாமிஜியின் இந்த அறிவுரையை ஏற்று டாக்டர் பல்பு ஸ்ரீ நாராயண குருவிடம் சென்று சேர்ந்தார். ஸ்ரீ நாராயண குரு ஈழவ சமுதாயத்தை உயர்நிலைக்கு கொண்டு வந்தது கேரளத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதியாகும். மைசூர் மாகாண திவானான சேஷாத்திரி ஐயரின் விருந்தினராக 3-4 வாரங்கள் தங்கினார் சுவாமிஜி. மைசூர் அரசவையின் முக்கிய பிரமுகர்கள் பலரை அங்கே அவரால் சந்திக்க முடிந்தது. மதம் என்ற எல்லையை கடந்து அனைவரும் சுவாமிஜியை நேசித்தனர். மைசூரில் மாநில கவுன்சிலர்களுள் ஒருவர் அப்துல் ரஹ்மான். சுவாமிஜிக்கு குரானிலும் நல்ல தேர்ச்சி இருந்தது கண்டு அவர் வியந்தார். அவருக்கு குரான் உபதேசங்களில் இருந்த சில சந்தேகங்களையும் சுவாமிஜி தீர்த்து வைத்தார். சுவாமிஜியின் ஆழ்ந்த அறிவையும் உன்னதமான லட்சியங்களையும் கண்ட திவான் அவரை மைசூர் மன்னரான சாம ராஜேந்திர உடையாருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பிறகு சுவாமிஜி மைசூர் மன்னரின் விருந்தினராக அரண்மனையில் தங்கினார். சுவாமிஜியுடன் இயன்ற அளவு நேரத்தை செலவிட்டார் மன்னர். ஒரு நாள் அரசவை பிரமுகர்கள் பலரது முன்னிலையில் மன்னரும் சுவாமிஜியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மன்னர் கூறினார், சுவாமிஜி, எனது அரசவையினரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சுவாமிஜி கூறினார், மன்னா, நீங்கள் பரந்த இதயம் படைத்தவர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்களை சூழ்ந்துள்ளவர்கள் மற்ற அரசவையினரை போன்றவர்கள்தான். அதாவது அவர்களை பற்றி பெரிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றார். மன்னர் கூறினார், அப்படி இல்லை சுவாமிஜி, எனது திவானையாவது நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் அறிவு கூர்மை படைத்தவர், நம்பிக்கையானவர். சுவாமிஜி கூறினார், ஆனால் மகாராஜா, திவான் என்றாலே மன்னனை வஞ்சித்து ஆங்கிலேயனுக்கு பொருள் சேர்ப்பவர் தானே. பின் குறிப்பு: திவான் என்பவர் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அதிகாரி. அந்த நாட்களில் நாட்டை ஆண்டவர்கள் திவான்களே. மன்னர்கள் வெறும் பொம்மை போலவே இருந்தார்கள். இதன் பிறகும் இந்த உரையாடலை நீட்டிக்கொண்டு போக விரும்பாத மன்னர் வேறு விஷயம் பற்றி பேசத் தொடங்கினார். பின்னர் சுவாமிஜியிடம் தனிமையில் இது பற்றி கூறினார். என் அன்பிற்குரிய சுவாமிஜி, வெளிப்படையாக பேசுவது சில வேளைகளில் பிரச்சனையாகிவிடும். அரசவை பிரமுகர்களின் முன்னிலையிலேயே அவர்களை பற்றி இப்படி பேசினால் அவர்களில் யாராவது உங்களை விஷம் வைத்து கொல்லக்கூட துணிந்து விடுவார்கள். சுவாமிஜி கூறினார், செய்யட்டும். உயிர் போய்விடும் என்று பயந்து ஓர் உண்மையான சந்நியாசி சத்தியத்தை கைவிடுவானா? மகாராஜா, ஒருவேளை உங்கள் மகனே நாளை என்னிடம் வந்து என் அப்பாவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பதாக வைத்துக்கொள்வோம். உங்களிடம் இல்லாத குணங்களையெல்லாம் இருப்பதாக கூறி உங்களை இந்திரன் சந்திரன் என்று புகழ்வேனா என்ன? நான் பொய் சொல்வதா? அது ஒருபோதும் நடக்காது என்றார். உண்மை என்பதில் தீவிர உறுதிப்பாடு கொண்டவராக இருந்தார் சுவாமிஜி. அதற்காக உண்மை என்ற பெயரில் பிறரது மனதை புண்படுத்துவதை அறவே வெறுத்தார். ஒருவரின் பலவீனத்தை அவரது முன்னிலையிலேயே கூறுவதும் அவரது நற்பண்புகளை அவர் இல்லாதபோது கூறுவதும் பெரியோரின் இயல்பாகும். சுவாமிஜியிடம் அந்த பண்பு ஊறியிருந்தது. பின்னாளில் தமது சீடர்களிடம் கூட சுவாமிஜி இப்படியே நடந்து கொண்டார். பலவீனங்களை எடுத்து கூறுவதால் அவர்கள் தங்களை திரித்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். நற்பண்புகளை நேராக போழ்ந்தால் ஆணவம் தலை தூக்க நேரும். எனவே அதனை தவிர்த்தார் சுவாமிஜி. மைசூர் மன்னரின் அரண்மனையில் தங்கியிருந்த போது ஆஸ்திரிய பாடகர் ஒருவருடன் பழகும் வாய்ப்பு சுவாமிஜிக்கு கிடைத்தது. மேலை நாட்டு இசை பற்றி அவருடன் சுவாமிஜி பேசியதைக் கண்டு அனைவரும் வியந்தனர். அதுபோலவே ஒரு நாள்
மின் தொழிலாளி ஒருவரிடம் அவர் மின்சாரம் பற்றி பேசியதும் அனைவருக்கும் வியப்பூட்டுவதாக இருந்தது. மைசூர் திவான் சுவாமிஜிக்கு பரிசுகள் தர விரும்பினார். ஒரு நாள் அவர் தமது உதவியாளர் ஒருவரை சுவாமிஜியுடன் கடை வீதிக்கு அனுப்பி அவர் என்ன விரும்பினாலும் வாங்கி தருமாறு கூறினார். கடைக்கு சென்ற சுவாமிஜி ஒரு சிறுவனின் குதூகலத்துடன் ஒவ்வொரு பொருளையும் மிகுந்த ஆர்வத்துடன் பார்த்தார். பிறகு அந்த உரிமையாளரிடம், உங்கள் திவான் கட்டாயமாக எனக்கு ஏதாவது தர விரும்பினால் இந்த ஊரில் உள்ள மிக சிறந்த சுருட்டு ஒன்றை வாங்கி கொடுங்கள், அது போதும் என்று கூறிவிட்டார். அவ்வாறே கொடுத்தபோது அதை ஆர்வத்துடன் புகைத்தார். அதன் விலை 1 ரூபாய். ஒரு நாள் சுவாமிஜியும் பிரதம மந்திரியும் மன்னரை காண சென்றனர். அப்போது மன்னர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சுவாமிஜி அதற்கு நேரடியாக பதில் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவர் கூறியதில் அவரது எதிர்கால திட்டத்தின் ஒரு சுருக்கமே இருந்தது. முதலில் இந்தியாவின் பெருமை, அதன் ஆன்மீக மகிமை போன்றவற்றை சுமார் 1 மணி நேரம் கூறினார். பிறகு மேலை விஞ்ஞான கருத்துக்களும் இயக்க ரீதியாக பணி செய்வதுமே இந்தியாவின் அப்போதைய தேவை என்பதை எடுத்து கூறினார். இந்தியாவின் ஆன்மீக பொக்கிஷம் மேலை நாடுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினார். தாம் மேலை நாடு சென்று பிரச்சாரம் செய்ய இருப்பதை இவ்வாறு மறைமுகமாக தெரிவித்தார் அவர். இறுதியாக, மன்னா, எனக்கு என்ன வேண்டும் என்றுதானே கேட்டீர்கள்? எனது தேவை இதுதான். மேலை நாடு நமக்கு உதவ வேண்டும். எப்படி தெரியுமா? நமது பொருளாதார நிலைமையை உயர்த்துவதன் மூலம் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நமது மக்களுக்கு நவீன விஞ்ஞானம், நவீன தொழில்நுட்பங்கள், நவீன விவசாயம் போன்றவற்றை கற்பிக்க வேண்டும் என்று கூறினார். சுவாமிஜியின் உணர்ச்சி பூர்வமான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த மன்னர் சுவாமிஜி மேலை நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் அதற்கான செலவை தாமே ஏற்றுக்கொள்வதாகவும் தெரிவித்தார். ஏனோ அந்த உதவியை சுவாமிஜி உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்தியாவின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய மகான் என்றே சுவாமிஜியை மன்னரும் திவானும் கருதினர். தாம் மைசூரிலிருந்து புறப்படப் போவதாக அவர் கூறியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அவரை பிரிய அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் போவதில் தீவிரமாக இருப்பதைக் கண்ட அவரிடம், சுவாமிஜி, நீங்கள் போனாலும் உங்கள் நினைவிற்காக ஏதாவது ஒன்றை வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். எனவே உங்கள் குரலை பதிவு செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்டார். சுவாமிஜியும் சம்மதிக்கவே அவரது குரல் ஒலிப்பதிவு கருவியில் பதிவு செய்யப்பட்டது. குறிப்பு: இங்கும் மேலை நாடுகளிலும் ஓரிரு முறை சுவாமிஜியின் குரல் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் தற்போது எதிலுமே அவரது குரல் இல்லை, மாய்ந்து போய்விட்டது. சுவாமிஜியின் திருப்பாதங்களை பூஜிக்க விரும்பினார் மன்னர். அதற்கு அனுமதி மறுத்துவிட்டார் சுவாமிஜி. சில நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து கொச்சிக்கு புறப்பட தயாரானார் சுவாமிஜி. அவருக்கு ஏராளம் பரிசு பொருட்கள் காணிக்கையாக அளிக்க விரும்பினார் மன்னர். ஆனால் சுவாமிஜி எதையும் ஏற்கவில்லை. மன்னரின் வற்புறுத்துதல் காரணமாக கடைசியில், மன்னா, நீங்கள் ஏதாவது கட்டாயம் தந்தையாக வேண்டும் என்று நினைத்தால் உலோகம் அல்லாத எதிலாவது செய்யப்பட்ட ஹூக்கா ஒன்று கொடுங்கள், அது எனக்கு பயன்படலாம் என்றார். மன்னரும் உயர்தர கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட ஹூக்கா ஒன்றை அளித்தார். சுவாமிஜி புறப்படும்போது அவரது பாதங்களில் பணிந்தார் மன்னர். பிரதம மந்திரி பணக்கட்டு ஒன்றை சுவாமிஜியிடம் அளிக்க முயற்சி செய்தார். ஆனால் சுவாமிஜி முற்றிலுமாக அதனை மறுத்து, நீங்கள் எனக்கு ஏதாவது செய்தியாக வேண்டுமென்றால் ரயில் பயண சீட்டு ஒன்றை வாங்கி கொடுங்கள் என்று கூறிவிட்டார். அவ்வாறே 2ஆம் வகுப்பு ரயில் டிக்கெட் ஒன்றும் கொச்சி திவானான சங்கரையாவிற்கு ஓர் அறிமுக கடிதமும் கொடுத்தார் பிரதம மந்திரி. மைசூரிலிருந்து புறப்பட்டார் சுவாமிஜி. அன்று கொச்சிக்கோ திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கோ ரயில் வசதி கிடையாது. எனவே திருச்சூருக்கு போக வேண்டுமானால் 21 மைல் தூரத்தில் உள்ள ஷோரனூர் வரை ரயிலில் சென்று பிறகு வேறு ஏதாவது வழியில்தான் போக வேண்டும். சுவாமிஜி அந்த 21 மைல் தூரத்தை மாட்டு வண்டியில் கடந்தார். அவர் செல்லும் வழியில் சுப்பிரமணிய ஐயரின் வீடு இருந்தது. அவர் கொச்சி சமஸ்தானத்தின் கல்வி அதிகாரி. வீட்டிற்கு வெளியில் நின்றிருந்த அவரை கண்ட சுவாமிஜி அவரிடம், இங்கே குளிப்பதற்கான இடங்கள் உள்ளனவா என்று கேட்டார். சுவாமிஜியின் தோற்றத்திலும் வசீகரத்திலும் கட்டுண்ட ஐயர் அவர் குளிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்ததுடன் தமது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் அவர் தங்கவும் ஏற்பாடு செய்தார். அப்போது சுவாமிஜி தொண்டை வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்தார் ஐயர்.
திருச்சூரில் சில நாட்கள் தங்கிய சுவாமிஜி கொடுங்கலூருக்கு சென்றார். அந்த இடம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியது. அங்குள்ள பகவதி கோவிலும் மிகவும் பிரசித்தி பெற்றது. சுவாமிஜி அந்த கோவிலுக்கு சென்றபோது அவரை உள்ளே விட மறுத்துவிட்டனர். கேரளாவிற்கு வெளியிலிருந்து வருகின்ற அவரது ஜாதி தெரியாத காரணத்தால் அவர் உள்ளே போகக்கூடாது என்று கோவில் அதிகாரிகள் கூறிவிட்டனர். சுவாமிஜி கோவிலின் அருகில் ஓர் ஆலமரத்தடியில் அமைதியாக அமர்ந்து தேவியை மனமாற எண்ணி வழிபட்டார். அங்கிருந்த இளைஞன் ஒருவன் சுவாமிஜியை கேலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை அணுகினான். ஓரிரு வார்த்தைகள் பேசியதிலிருந்தே அவர் சாதாரண மனிதர் அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். எனவே சென்ற வேகத்திலேயே திரும்பினான். சற்று நேரத்தில் கொடுங்கல்லூர் இளவரசர்களான கொச்சுண்ணி தம்பிரானும் பட்டன் தம்பிரானும் கோவிலுக்கு வந்தனர். அவர்களை சுவாமிஜியிடம் அழைத்து சென்றார் அந்த இளைஞர். இளவரசர்கள் இருவரும் சமஸ்கிருதம் மற்றும் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களிடம் பல விஷயங்களை சமஸ்கிருதத்தில் பேசினார் சுவாமிஜி. தாம் கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாததன் காரணத்தையும் அவர்களிடமிருந்தே அறிந்தார் சுவாமிஜி. அவருடன் சிறிது நேரம் பேசியதிலிருந்தே அவரது ஆன்மீக உயர்வையும் சாஸ்திர அறிவையும் உணர்ந்து கொண்ட இளவரசர்கள் அவரை கோவிலுக்குள் அழைத்து செல்ல விரும்பினர். ஆனால் தாம் வட்டார வழக்கங்களை மீற விரும்பவில்லை என்று கூறி சுவாமிஜி வெளியிலிருந்தே தேவியை வழிபட்டார். பகவதி கோவிலுக்கு அருகிலேயே தங்கினார் சுவாமிஜி. சுவாமிஜியின் புலமையை கண்ட இளவரசர்கள் தினமும் வந்து ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து அவருடன் பேசினர், வாதங்களும் செய்தனர். ஓரிரு முறையும் அவர்களே தோற்க நேர்ந்தது. 3ஆம் நாள் சென்றபோது சுவாமிஜி ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததை அவர்கள் கண்டனர். அவரது தியானம் கலையும் வரை காத்திருந்து பிறகு அவரது பாதங்களில் வீழ்ந்து வணங்கி திரும்பினர். பிறகு அரச குடும்ப பெண்கள் சிலர் வந்து சுவாமிஜியை சந்தித்தனர். அந்த பெண்கள் அவரிடம் தூய சமஸ்கிருதத்தில் பேசினர். பெண்கள் இவ்வளவு சரளமாக சமஸ்கிருதத்தில் பேசுவதை கேட்ட சுவாமிஜி மிகவும் ஆச்சரியப்பட்டார். இந்தியாவின் வேறு எந்த பகுதியிலும் அவர் இதனை கேள்விப்பட்டதில்லை. மிகவும் மகிழ்ந்தார் அவர். சுவாமிஜியை தரிசிக்க இளவரசர்கள் 4ஆம் நாள் சென்றபோது ஆலமரத்தடி காலியாக இருந்தது. சுவாமிஜி கொச்சிக்கு புறப்பட்டு விட்டதாக தகவல் கிடைத்தது. கொச்சி மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளத்திற்கு படகில் சென்றார் சுவாமிஜி. அது டிசம்பர் 1892. சந்துலால், ராமையர் என்ற இருவர் அவரை முதலாக சந்தித்தனர். சுவாமிஜியால் மிகவும் கவரப்பட்ட அவர்கள் அவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். ஆங்கிலம் தெரியுமா என்று கேட்டதற்கு இந்தியில் ஏதோ சுமாராக தெரியும் என்று பதிலளித்தார் சுவாமிஜி. அவர் ஆங்கிலத்தில் ஒரு மேதை என்பது பின்னரே அவர்களுக்கு தெரிய வந்தது. சரளமாக ஆங்கிலம் பேசுகின்ற ஒரு துறவி வந்திருக்கிறார் என்ற செய்தி பரவியது. எர்ணாகுளத்தில் உள்ள பலரும் அவரை காண வந்தனர். அந்த வேளையில் சட்டம்பி சுவாமிகளும் எர்ணாகுளத்தில் இருந்தார். சமஸ்கிருதத்தில் நல்ல புலமையும் சாஸ்திர அறிவும் உடையவர் அவர். சுவாமிஜியை பற்றி கேள்விப்பட்டு அவரை காண வந்த சட்டம்பி சுவாமிகள் அங்கிருந்த கூட்டத்தை கண்டு சற்று தள்ளி நின்றே அவரை தரிசித்துவிட்டு சென்றார். பக்தர்களிடமிருந்து சட்டம்பி சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்ட சுவாமிஜி, அவ்வளவு பெரிய மகானான அவர் என்னை தேடி வருவதா, நானே செல்கிறேன் என்று கூறி அவரை காண சென்றார். சட்டம்பி சுவாமிகளுக்கு இந்தி தெரியாததால் இருவரும் சமஸ்கிருதத்தில் பேசினர். தனிமையில் பேச வேண்டும் என்பதற்காக சுவாமிஜியை ஒரு மரத்தடிக்கு அழைத்து சென்று அங்கே அவருடன் பேசினார் சட்டம்பி சுவாமிகள். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்தது. சுவாமிஜிகள் இருவரும் பேசத் தொடங்கிய சிறிது நேரத்தில் அது மரத்தின் கிளைகளை ஆட்டத் தொடங்கியது. அண்ணாந்து அதனை பார்த்த சுவாமிஜி, என் மனம் போலவே இந்த குரங்கும் அமைதியற்று உள்ளது என்றார். உடனே சட்டம்பி சுவாமிகள், இவ்வாறு ஒப்பிடுவதெல்லாம் தங்களை போன்ற பெரியவர்களாலேயே முடியும் என்றார். பிறகு பேச்சு சின்முத்திரையை பற்றி திரும்பியது. சின்முத்திரையின் பொருள் என்ன என்று கேட்டார் சுவாமிஜி. சட்டம்பி சுவாமிகள் தமிழ் நூல்களை நன்கு கற்றவர். எனவே சின்முத்திரைக்கு அற்புதமான விளக்கம் அளித்தார். சுவாமிஜி மிகவும் மகிழ்ந்து அவரது கைகளை பிடித்து கொண்டு மிகவும் நல்லது என்று இந்தியில் கூறினார்.